பென்டன் கிளாசிக்ல ஒரு ஃபியூச்சர் பென் 10,000 அப்பியர் ஆகிருப்பாரு. அவரோட டைம் லைன்ல கெவின் கெட்டவனா இருப்பான். அப்ப உண்மையிலேயே ஃபியூச்சர்ல கெவின் கெட்டவனா மாறிடுவானா? என்ன அந்த எபிசோட்ல கெவினுக்கு ஒரு பையன் இருந்திருப்பான். கெவின் கெட்டவனா அந்த பையனோட அம்மா குயின் தானா? இந்த மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாரு. இந்த கேள்விக்கான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேன் தியரி பென்டன் ஃபேண்டம்ல இருந்துச்சு. அதை இந்த வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கும் பென்டன் ரிலேட்டடா ஏதாவது டவுட்ஸ் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கமெண்ட்ல கேட்டுப்போங்க. அடுத்தடுத்த வீடியோஸ்ல ஆன்சர் பண்றேன். பென்டன் கிளாசிக்ல சின்ன வயசு பென்ன குயின் அவளோட ஃபியூச்சர் டைம் லைனுக்கு கூட்டிட்டு போயிருப்பா. அந்த டைம் லைன்ல பென் அவனோட ஹியூமனிட்டியை ஃபுல்லா இழந்திருப்பான். அவன் ஃபுல் டைமா ஏதாவது ஒரு ஏலியனை தான் சுத்திட்டு இருப்பான். அந்த எபிசோட் கடைசியில அவன் சின்ன வயசு பென்னை பார்த்து திருந்தி ஹியூமனா டிரான்ஸ்ஃபார்ம் ஆகுற மாதிரி காமிச்சிருப்பாங்க. இப்போ சின்ன வயசு பென்னுக்கு தான் பெரியவன் ஆகுனா இந்த மாதிரி மாறிடுவோன்னு தெரிஞ்சிருக்கும். அதனால அவன் அந்த மாதிரி தான் மாறாம இருக்கிறதுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செஞ்சிருப்பான். சோ உண்மையா நடக்க வேண்டிய ஃபியூச்சர்ங்கிறது நடக்காம இவனோட ஃபியூச்சர் வேற மாதிரி மாறி இருக்கும். அதுக்கப்புறமா ஏலியன் போஸ்ட்ல இன்னொரு அல்டர்னேட் டைம் லைன் பென் 10,000 பார்த்திருப்போம். சோ மறுபடியும் பென்னுக்கு அவனோட ஃபியூச்சர் தெரிஞ்சிருக்கும். சோ இந்த மாதிரி பென்னுக்கு அவனோட ஃபியூச்சர் என்னங்கிறது தெரிய வர டைம் எல்லாமே அவனோட ரியல் ஃபியூச்சர்ங்கிறது மாறிட்டே இருக்கும். ஒரு பட்டர்ஃப்ளை எஃபெக்ட் மூலமா இந்த சின்ன விஷயம் அவனோட ஃபியூச்சர்ல பெரிய பெரிய சேஞ்சஸ் ஏற்படுத்தி அந்த மொத்த டைம் லைனையுமே மாத்துது. இந்த மாதிரி தான் கிளாசிக்ல காட்டப்பட்ட பென்னோட ஃபியூச்சர்ங்கிறது நடக்காம வேற மாதிரியான ஃபியூச்சர் ஒன்னு பென்னுக்கு மட்டும் இல்லாம கெவினுக்கும் கிடைச்சிருக்கும். இப்ப அந்த கெவினோட பையனோட அம்மா யாருன்னு கேட்டீங்கன்னா ஒபிஷியலா எங்கேயுமே அதை ரிவீல் பண்ணல. பட் கண்டிப்பா அது குயின் கிடையாது. சில ஃபேன்ஸ் அதை சாம்கெஸ்டரா இருக்கலாம்னு சொல்றாங்க.